கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒரு ஒரு டெஸ்டிமனி வந்தது. ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இது பாத்தீங்கன்னா ஃப்ரம் சித்தூர்ல இருந்து வந்திருக்கிறது. ஸோ கடந்த நாட்கள்ல தி கால்ட் மீ, என்ன ஒருத்தர் he was around 60-70 years இருக்கும். அவருக்கு வந்து he had lot of complications வந்து. ஸோ டாக்டர் சொன்னாங்களாம், ஸோ he has to be டயாலிசிஸ்ல போடணும், அவர் கிட்னி ஃபெயிலியரா இருக்கிறது, ஸோ ஹீஸ் நாட் ஒர்க்கிங், ஸோ இம்மிடியட்டா நீங்க டயாலிசிஸ்ல போடணும்னு சொன்ன போது, ஈவன் பிஃபோர் கோயிங் டு த டாக்டர் தே கால்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் ப்ரேயர். அவர்களுக்காக ஜெபித்த போது கடந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஐ காட் அ மெசேஜ். அவர்கள் போன் பண்ணி இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்க சொன்ன போது அவங்க சொன்னாங்க, ஜஸ்ட் ஆஸ்கிங் எப்படி இருக்கிறார் அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லும் போது அவங்க ஆச்சு. ஐ வாஸ் ஷாக்ட் அவங்க சொன்ன விதத்தை பார்க்கும்போது. இல்ல நான் என்ன நினைச்சேன், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், கிட்னியே ஃபெயிலியர்னு சொன்னாங்க. பட் அமேசிங்லி பாத்தீங்கன்னா அவருடைய he has been recovering. அந்த நாள் ஜெபித்த நாள் இருந்து he has been recovering. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சி அந்த கிட்னி ஃபெயிலியர் சிம்டம் இல்லாம இஸ் ஏபிள் டு கன்சியூம், சாப்பிடுறதுக்கும் எவ்ரிதிங் ஹஸ் பிகம் நார்மல் இன் ஹிஸ் லைஃப். ஸோ அவங்க சொன்னாங்க இஸ் ரிகவரிங், அவருக்கு டயாலிசிஸ் இப்போ வேணான்னு சொல்லிட்டு ஹிஸ் வெல், நல்ல சுகமாய் கொண்டு இருக்கிறாருன்னு இந்த காரியத்தை சொன்னாங்க. ஸோ இது எதுக்கு நான் ஷேர் பண்றேன்னா, ஜஸ்ட் ப்ரே. நீங்க ஜெபித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஜீசஸ் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறார், உங்க ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். அவர் சொல்லிட்டார்ல, என் நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஜான் 14 அவர் சொல்லி இருக்கிறாரு. So better pray in Jesus name, ask the Father. அப்பா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்லி பாருங்க. Hallelujah. God is willing to hear. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். So he is willing to hear and do a miracle. எதுக்கு இன்னும் சந்தேகப்படுறீங்க? எதுக்கு why do you want still postpone your calling upon the name of the Lord? இந்த ஜூம்லயா எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, if you need a miracle, it's time. நீங்க ஜெபிங்க. நாங்க ஜெபிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. நீங்க கடந்து போகிற பாதையினுடைய வழி உங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த வழியோட we are going to call, அந்த அன்பு ரட்சகருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு we are going to tell about it. உங்க பிரச்சனைங்க சொல்லுவீங்கன்னா you will see வெளியரங்கமா இயேசு பதில் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். So blessed be the name of the Lord. Hallelujah. So ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இப்பொழுது கூட I want you to turn to one scripture. அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே நிறைய முறை படிச்சிருக்கிறோம். Even tonight we are going to look to that. Amen. Hallelujah. அந்த வசனம் சொல்லும், amen, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நம்ம நடக்கும்படி அவர் முன்னதாக அவர் என்ன பண்ணி இருக்கிறாதான், அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Amen. You may be asking, இது படிச்சிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம், என்ன ஸ்பெஷல்னா இதுல அந்த நடுப்பகுதியில தமிழ்ல பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா அந்த இருக்கும். நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள். You are the handiwork of God. இந்த சத்தத்தை கேட்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க. You didn't become the handiwork of God. We are his workmanship, or we are his handiwork, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. Amen. Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க. You didn't become, God has made you ஸ்பெஷலா. அவர் சொல்றார், you are the handiwork, you are God's handiwork, created in Christ Jesus, created in Christ Jesus. Amen. கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. Hallelujah. You are in the
மைட்டி ஹேண்ட் ஆஃப் காடுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ஐ எம் டீச்சிங் அபவுட் எபேஷன்ஸ் எவ்ரி சாட்டர்டேல நாங்க பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல we are been 2 அதிகாரத்தை முடிச்சுட்டு இப்போ 3ஆம் அதிகாரத்தை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். பட் திஸ் இஸ் டுடே ஐ ஃபெல்ட் சம்திங். இந்த வசனத்தை மறுபடியுமாக நம்ம படிக்கும் போது இட்ஸ் அமேசிங். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். சேஸ் we are the handy work of God. ஹேண்டி ஒர்க்னா நாங்க கையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மாஸ்டர் பீஸ். யூ ஆர் தி மாஸ்டர் பீஸ், கிரியேட்டட், டிசைன்டு. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா அந்த முதல் மனுஷனை ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தேவன் டைம் எடுத்தார். He took the dust from the earth, பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து பிசைஞ்சு அதுல இந்த முதல் மனுஷனை உண்டு பண்ணினாரா. எவ்ரி ஆர்கன், எவ்ரிதிங், the visible and the invisible organs were designed by God, created by God. Amen. God himself took it a personal interest to create man in his own image and in his own likeness. தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தேவனே இந்த முதல் மனுஷனை மண்ணினால உருவாக்கினார். He took time, God took him. அதுக்கப்புறம் he breathed his breath of life. மனுஷன் அந்த பொம்மைக்குள்ள மண்ணுக்குள்ள ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவானானா. Amen. The same way இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, யூ மே பி கோயிங் த்ரூ மெனி இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில பல காரியங்களுக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம், விச் மே பி நாட் பிளீசிங் டு யூ. அது உங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த பாதையில நீங்க கடந்து போகும் நீங்க ரெடி இல்லாம, யூ மே பி வித் அ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்து, ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து நீங்க பல காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம், நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கலாம். யூ மே பி குவெஸ்டினிங் இந்த லைஃபை நீங்க குவெஸ்டின் பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்க ரட்சிப்பை குறித்து கூட நீங்க குவெஸ்டின் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆமென். வாட் எவர் யூ மே பி ஆஸ்கிங், எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரணம் என்னன்னா, யூ ஹேவ் பீன் தி ஹேண்டி ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. Amen. For we are God's own handiwork, his workmanship, recreated in Christ Jesus, born anew, that we may do those good works which God predestined, planned beforehand for us, taking paths which we prepared ahead of time, that we should walk in them, living the good life which he prearranged and made ready for us to live. Amen. இதுதாங்க the amplified version நீங்க படிச்சீங்கன்னா amazing. You are the God's handiwork. God is the planner of your life. இந்த ஞாபகத்துல வச்சுங்க. Then if God has took time to create, உங்களை அவருடைய கரத்துல உருவாக்கி இருக்கிறனா, then he has something, a great plan உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. எரேமியா 18ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுவார், தேவன் போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, அந்த இடத்துல நான் பேசுவேன் சொல்லும் போது, எரேமியா அந்த குயவன் வீட்டுக்கு போகும்போது அவர் அங்க பார்க்கிறார். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குயவன் என்ன பண்றாங்க, ஒரு பாட்டர் அந்த களிமண்ணை எடுத்து அந்த வீல்ல வச்சு அந்த வீலை சுத்தி அவன் என்ன பண்றான், ஹீஸ் கிரியேட்டிங் அ வெசல். அங்க ஒரு பாத்திரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். அந்த பாத்திரம் அவன் எப்படின்னா அவன் மனசுல தோன்றினதான் உருவாக்குறான். Amen. He's been not guided or told somebody to do like this. It was his own will. அந்த மண் பாண்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கும் போது அவன் கையில கெட்டு போச்சான். அப்ப அவன் என்ன பண்ணலாங்க, அதை தூக்கி எறியல, மாறாக அதே களிமண்ணை எடுத்து மறுபடியும் அதே வீல்ல வச்சு மறுபடியும் தனக்கு விருப்பமான ஒரு அழகான பாத்திரமா உருவாக்கினானா. ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்த பிறகு எரேமியாவுக்கு சொல்றாரு, நீங்கள் எல்லாம் என்னுடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறீர்கள் அல்லவா, யூ ஆர் தி ஹேண்டி ஒர்க் ஆஃப் மைன். ஆமென். என் ஜனங்களே, யூ ஆர் தி ஹேண்டி ஒர்க். நான் தான், ஐ ஆம் தி, யூ ஆர் தி ஹேண்டி ஒர்க், யூ ஆர் இன் மை ஹேண்ட். உங்க வாழ்க்கையில நான் விரும்பினதை செய்யக்கூடாதா? Shall I not do what I want to do in your life? Amen. Hallelujah. So tonight, remember that whatever in your life it is going through, நீங்க நினைக்கலாம் இது எங்க போய் முடியுதோன்னு இல்ல,
if you are going to believe in the Lord, if you are going to pray to him, அவரிடத்துல ஜெபிப்பீங்கன்னா, அவரோட கூப்பிடுவீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நீங்க உண்மையா படிப்பீங்கன்னா, if you are going to surrender your life to him, remembering that you are the handiwork of God, நீங்க தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்கன்னு முழு நிச்சயமா நம்பி அவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ரிமெம்பர் நாளைய தினம் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க ஃபுல் ஸ்டாப்ன்ற இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை துவங்குவாரு. இது முடிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லுகிற இடத்துல God will bring new life into that. Amen. நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்களா, ஹல்லேலூயா, படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா, surrender to God. Surrender to God, whoever you may be, whoever you may be. பூமியில இருக்கிற வரைக்கும் everybody have their own ways. எல்லாருக்கும் அவங்க வழிகளும் அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்க போகிற பாதையும் தான் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஆமென். அதுல ஒரு இன்டர்ஃபியர் பண்றது பிடிக்காது. ஹல்லேலூயா. அதே போலதான் நான் அது பிடிக்காது. கர்த்தருக்கு எப்படி தெரியுமா? அவர் விரும்புகிறபடிதான் நடக்கணும். அவர் விரும்புகிற பாத்திரமாய் நீங்களும் நான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணுமா? நீங்க 2 தீமோத்தில 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அதுல எழுதப்பட்டு இருக்கும், ஒரு வீட்டுல நல்ல பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கும், மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கும். there will be different kinds of vessels. அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிலது எந்தெந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணுமோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, நீங்க தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். யூ ஷுட் பி காட், தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பிளாஸ்டிக் பாத்திரமா இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்ல. ஆண்டவர் உங்களை அழகான பிரகாசிக்கிற பாத்திரமாய் பொன் பாத்திரமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. So choice is yours, choice is mine. He is the master creator. He is the master creator. Amen. It's not about நீங்க கடந்து போகிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, you will never grow, you will never achieve anything. அதுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய கரத்தை பாருங்க. God is tuning you. கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்காக is doing something. அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நீங்க வெறுக்கிற காரியமா இருக்கலாம். If you're going to throw that mindset out and come back to God and surrender your life to God, you will see, நிச்சயமா நீங்க கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போகிற பாதை அது வல்லமையாய் அற்புதமாய் இருக்க போகிறது என்பதை நீங்க உணர போகிறீங்க. பிகாஸ் God has said, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 43ல சொன்ன அவர் சொல்லி எழுதி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். I am going to do something new. அது இப்போதே துளிர்த்து இருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Don't think about your past. God is going to do something new. அது right now இப்போதே ஆரம்பித்து இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார். அவர் எத்தனை பவர்ஃபுல்லா இருக்கிறார் என்பதையும் அங்க எழுதப்பட்டு இருக்கிறோம். அவர் வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு டெசர்ட்ல you cannot just அந்த மணல்ல you cannot create a road. ஆனா ஆண்டவர் சொல்றார், I am the God. அந்த வனாந்திரத்துல நான் வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், அவாந்திர வெளியில ஆறுகளை கொண்டு வருகிற கர்த்தர். Still he is seated on the throne. உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் அற்புதரா இருக்கிறாரு. He has never forgotten you. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை என் உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன். Looking at you. எதுக்கு லுக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாருங்க? Hallelujah. You have been created in Christ Jesus. You are the handiwork of God, created in Christ Jesus. Amen. Hallelujah. நீங்க யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். எதுக்கு you are the handiwork? ஆண்டவருடைய எதுக்கு ஆண்டவர் சொல்றார் you are the handiwork of God? எதுக்கு சொல்றாருன்னா, because God has designed your life. ஆண்டவர் தேவன் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு மகத்தான காரியத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சு, நீங்க திட்டமிட்டு, நீங்க யோசித்து, நீங்க பிளான் பண்ணி நீங்க செய்கிற காரியம் எல்லாம் it will never
ever, ever bring satisfaction to you. Hallelujah. தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை, கண் காணாததை, காது கேட்காதது, இருதயத்தில் தோன்றாததை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். when you find that, அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதை தெரிந்து கொண்டீங்கன்னா, ஆண்டவருடைய வழியில நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, that will be the beauteous thing உங்க வாழ்க்கையில இருக்கும். Hallelujah. அதுதான் நடக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அற்புதமா, you will be happy for that. You will be happy for that. அது துன்பத்தின் பாதையா இருந்தாலும் you love that life. அது வேதனையின் பாதையா இருந்தாலும் you love that life. Hallelujah. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், when he went through so many things in his life, வியாதி, பலவீனம், போராட்டம், அடி, உத, மரணம் எல்லாம் கடந்து போனாலும் அவர் சொல்லுவாரு, ஆமென், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் நோ மோர் ஐ, கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. அப்போ உள்ள என்ன பண்றாருங்க? Jesus is creating, or Paul had become an handiwork of God. அவருடைய கரத்துல உருவாக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக இருந்தார். அதனாலதான் அவரை மரணம் கூப்பிட்ட போது he never hesitated to die for Jesus. That is the blessedness. இந்த பூமியில you have, நீங்க வாழலாம், பெரிய பணக்காராகலாம், பெரிய படிப்பு படிக்கலாம், you become something, you can become something that you wanted. But the Bible says, will God accept it? நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் போது there is a great reward awaiting for you in heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்களுக்கு ஒரு மகிமையான பொக்கிஷத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். He calls, come, receive the reward. அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். What are you going to do? Hallelujah. Don't try to slip away from the blessed hand of God. You are the handiwork of God created in Christ Jesus. 1 பேதுரு 5 எழுதியிருக்கிறபடி, அவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. அவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவார். Amen. May God bless you. God be with you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah.